சித்தி வந்திருக்காங்க. சித்திக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் நீ மீன் குழம்பு வந்து ரிசல்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாப்பிடாதா பாப்பா, உடம்பு சரியில்லாததுனால அதனால ரிசல்ட் சொல்லிட்டோம். ஒரே ஒரு வா சாப்பிட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நல்லா தான் இருக்குது, நானே தான் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பாக்குறது, அம்மா கையில சாப்பிட்டு இத்தனை 30 வயசு வரையிலும் வளர்ந்து 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண பிற்பாடு அம்மா கை சாப்பாடு பக்குவம் பிடிக்கலையா? அவனுக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்க 3 பேருக்கு பிடிக்கிற குழம்பு உனக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா தான் ஃபுல்லாக சமையல் பண்ண போகிறாங்க. ஏன்னா பட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, உள்ளார தூங்குறாங்க. பட்டுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து லைட்டாக எனக்கு வந்து இப்போ சரிதான் இருக்குது. ஊருக்கு வந்ததுலேருந்து கணக்கணு ஜுரம் இருக்குது, மாத்திரை போடல. அதனால பட்டு வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அம்மா தான் வந்து சமையல் பண்ணுறாங்க. மீன் ஆஞ்சி வச்சுட்டேன். என்னப்பா தோ இருக்கேன்பா, தோ இருக்க அங்கே உட்காரு, ஆஞ்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன், எடுத்து காட்டுறேன். என்ன மீனுமா? கவலை மீன், பொடி கவலை. உனக்கு பிடிக்குமே கவலை மீன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது அம்மா, நம்ம ஊரில் தான் கவலை மீன்மா, வெளியூரில் மத்தி மீன். மத்தின்றது வேற, மத்தி கவலைன்றது வேற, மத்தின்றது வேறடா. சரி, சாலை மீன் சொல்லுவாங்க. அது என்ன? சாலை மீன். சாலை மீன் அது. ஆமாம், சாலை மீன். நம்ம பாஸ்டிலே சொல்லுமே. சரி, சின்ன பொடி கவலை மீனுன்னு. சரி, அப்படிதான் விற்றுது பொடி கவலை மீன். 3/4 கிலோ. இப்போ அம்மா வந்து பூண்டு உரிக்கிறாங்க. பூண்டு உரிச்சிட்டு அப்புறம் என்னென்ன செய்வோம்னு அதை காமிக்கிறேன். சாப்பிட்டு இப்போ சாப்பாடு செய்ய தொடங்க போகிறேன். புளி உரைச்சிக்கிறேன், இந்த வெள்ளம் எறிகிறேன், பூண்டு உரிச்சிட்டேன். இதெல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு கிட்ட போய் குழம்பு வர போகிறேன். சாப்பாடு வெடின்னு போகிறேன். அன்னாரி கறி வடிக்கிறவங்களா துணி தெரியும் இருக்குது. இது என்ன கறி கொண்டாண்ணா? கேஸில் வடிக்கிறது தானே. நல்லா துண்டை போட்டு வடிக்கிறேன். சரி, காற்று வடி. உன்னுடைய சமையல் எப்படி வரும் பார்ப்போம். புரியல. தூள் டப்பா மேலே இருக்குது, எடுக்குவா? எங்கே இருக்குதா? அது இருக்குதா? அதை எட்டாது உனக்கு. சரி, போய் எடுத்தாரு. இது வந்து நீ க்ளீன் பண்ணி வச்சுட்ட, மறுபடியும் இப்போ தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் அது ரத்தம் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அரிசி தான் போடணும். ஆமாம். இந்த மீன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ மந்தி மீன்? 100 ரூபாய் 3/4 கிலோ. 3/4 கிலோ 100 ரூபாய். இதே ஒவ்வொருத்தவங்க இது 50 ரூபாய் கூட தருவாங்க. இது இன்னைக்கு இது 100 ரூபாய். நான் போயிட்டேன், கூட்டம் விட்டுட்டாங்க, அதனால வாங்கிட்டேன். நல்லா இருக்குதாண்ணா மீன் சூப்பர். சரி, போய் தூள் எத்தார. உனக்கே எப்படி கை நோவுது பாரு. ஏமாந்தாலும் எட்டுற பாரு. அரிசி மாவு அது வெயிட்டை தூக்கிறதுக்கு முடியாதான் ஒன்று எடுக்க சொன்னேனே, புரியுதா? அது வெறும் இடமா இருந்தால் நான் எடுத்துகிட்டு இருப்பேன். எத்தணும் இந்த டப்பாவில் கொட்டு, சின்ன டப்பாவில். வா கொட்டா இல்லை, கொட்டுப்பா. இதே தான் இருக்குது, அதே தான் அதில் இருக்குது தான். இது இருக்குது பாருங்க, அரைக்கணும் மிளகாத்தூள். ஒரே சைடில் இருக்க தெரியல. மிளகாத்தூள் இருக்குது பாருங்க, இவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்கு வரும். குழம்பு கூட்டி வச்சுக்கிறேன், வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுக்கிறேன். அப்புறம் மாங்காய் 2 மாங்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேன்.
என்ன ஊற்றலாமா? கொஞ்ச நாள் சமைக்கிறதுனால என்ன நீ கேட்குற டவுட்டு. அப்புறம் நிறைய ஊற்றினா கம்மியாக ஊற்றினா கேட்கறது இல்லையா? அப்புறம் தெரிஞ்சதை வை பார்ப்போம் எப்படிதான் இருக்குதுன்னு. வடை தோரத்தை வச்சுட்டுக்கிறேன். அம்மா நல்லா மீன் குழம்பு அப்படியே கட்டியா அப்படியே தலை வை பாப்பா. என் மெத்தடு தான் எனக்கு வைக்க தெரியும். ஓ மெத்தடு என்ன மெத்தடு? பாரு சூப்பராக. எங்கள் அம்மா எப்படி தெரியும் வைப்பாங்க? மீன் குழம்பு தண்ணியே வைப்பாங்க. தண்ணியாக வச்சா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா சொல்லு. மீன் குழம்பு வந்து தலைன்னு வச்சா நல்லா இருக்குமா தண்ணியாக வச்சா நல்லா இருக்குமா? ஒரு சிலருக்கு கட்டியாக வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு தண்ணியாக வச்சா பிடிக்கும். தண்ணியானா சுத்தம் இன்னும் பச்சை தண்ணி அது மிளகாத்தூள் போடுறோம், தக்காளி போடுறோம், அது கூட மாங்காய் போடுறோம், அதெல்லாம் கரைஞ்சி கட்டி ஆகாது. மீனே கரைஞ்சி கட்டி ஆகும். அது எப்படி தண்ணியாக வைக்கிறாங்க? எங்கள் அம்மா வந்து தலைன்னு வை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு வாக்குவாதம்? மீன் குழம்பு தலைன்னு இருக்கும். காரம் அதிகமாக இருக்கு, தலைன்னு சுண்டிட்டா. அதனால கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் நான். சரி பார்ப்போம் எப்படி வைக்கிறது பார்ப்போம். ஏன் மெத்தட்ல குழம்பு எனக்கு பிடிச்சிருக்குது, உனக்கு பிடிக்கலன்னா அது நான் என்ன பண்றது? பாப்பேன். இப்பதான் நடுமயத்துல பிடிக்கலன்னு சொல்றான். அது கேளுங்க. உண்மையே சொல்ற பாருங்க, எங்க அம்மா வச்சுலாம் நான் சாப்பிட்டு தான் இருந்தேன். ஆனா பட்டு வைக்கிற குழம்பு வந்து கட்டியா வைக்கும். கட்டியா வச்சு எனக்கு பிடிக்காதுன்னு அப்படியே அம்மா சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும், பட்டுக்கு பிடிக்கும், அம்மாவுக்கு மட்டும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. மிளகாத்தூளை போட்டு கரைச்சி அதிக நேரம் கொதி விடாத எடுத்தா குழம்பு போகுது. அது அந்த கட்டி உங்களுக்கு பிடிக்குதா? எனக்கு கொதி பத்தாத மாரி இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும், அப்பாவுக்கு பிடிக்கும். மிளகா வெடி படிக்குது, அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கல. மிளகா வெடி பார்த்து எப்படி எங்களுக்கு டேஸ்ட்னா எப்படி தெரியாதா? அம்மாவுக்கு இது வந்து நான் சாப்பிட்டுன்னு தான் இருந்தேன். அம்மா வந்து முதல்ல தலை தான் வைப்பாங்க, இப்போ வந்து தண்ணியா வைக்கிறேன்னு வேணும்னே சொல்றாங்க. சரி வை, நல்லா இருந்தா நல்லா இருக்கு. நாள் வந்து தண்ணியா இருக்கும், ரெண்டாவது நாள் சுண்ட கட்டி ஆயிடும் எல்லாம் குழம்பும். நாங்க 2 நாளுக்கு வச்சிருப்போம், ஃபர்ஸ்ட் நாள் தண்ணியா. இப்போ எங்க 2 நாள் மீன் குழம்பு வருது நம்ம வீட்டுக்கு? கொஞ்சம் இருந்தா கூட அது கட்டி ஆயிடாத சுண்டு வச்சுட்டா. கொஞ்சம் கூட இருக்க மாட்டேன், நம்ம வந்து பெரிய ஃபேமிலி, அதனால 2ஆவது நாள்ல மீன் குழம்பு இருக்க மாட்டேங்குது. பாப்போம் எப்படி இது பார்ப்போம். என்ன பாக்குறது? அம்மா கையில சாப்பிட்டு இத்தனை 30 வயசு வரலையும் வளர்ந்து 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ண பிற்பாடு அம்மா கை சாப்பாடு பக்குவம் பிடிக்கலையா அவனுக்கு? பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லையே. எங்க 3 பேருக்கு பிடிக்கிற குழம்பு உனக்கு ஒரு ஆளுக்கு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்றேன். காரம் சாப்பிடக்கூடாது, புளி சாப்பிடக்கூடாது, காரம் புளிப்பு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், தாராளமா போடுறாங்க, புளிப்பு அதிகமா ஊத்துறாங்க, காரம் கொண்ட காரமா இருக்குது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழம்பு வச்சு அதை நீ 2-3 நாளைக்கு கூட சாப்பிடு. ஆனா அந்த 2-3 நாளைக்கு சாப்பிடாதுன்னு சொல்றேன். அப்புறம் ஒரு ஆளுக்காக எப்படி 3 பேர் வந்து மாத்த முடியும்? இன்னைக்கு என் குழம்பு இன்னைக்கு நான் வைக்கிறேன், இன்னைக்கு இறுகி சோறம், அதனால நான் இன்னைக்கு என் குழம்பு வைக்கிறேன், நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு சொல்லட்டும். அப்படி என்ன சொல்லு, கிரிக்கு உடம்பு சரி நான் வைக்கிறேன், எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு சொல்லு. எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் கிரிக்கு நல்லா போனா பிற்பாடு கிரி தான் வைக்க, நான் வைக்க மாட்டேன். ஒரு நாள் வைக்கிறதுனால நான் இப்படிலாம் சொல்றேன். ஒரு நாளைக்கு வைக்கிறதுனால இப்படிலாம் சொல்றேன் என்னன்னு கேக்குறான் அவன். 1 2 3 4 என்னம்மா இத்தனை மீன் போட்டு வச்சுக்கிற? நிறைய மீன் தானே, பொடி மீன் நிறைய மீன் தானே? ஆமாம். நான் உண்மையாலுமே சாப்பிட்டேன், வீடியோ எடுத்து முன்னாடியே அம்மா சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சா நல்லா இருக்காதுன்னு நான் சொல்லுவேனா அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது குழம்பு. நிறைய சாப்பிடுவேன் நீங்கள். நானே ஒரு 2-3 நாளாவே சரியாக சாப்பிடல. எனக்கு அண்ணன் இருக்குது, இரும்புலாம் இருக்குது, சாப்பாடு பிடிக்கல, நிறைய கதை. நீ சாப்பிட்ருவோம் நிறையா, ஏன்னா நல்லா இருக்குது குழம்பு. இது தண்ணி குழம்பா, பச்சை தண்ணியாட்டம் இருக்குதான், ஒரு லிமிட்டான குழம்பு தான். இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு அப்புறம் தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏன் வேணும்னே வச்சுக்கிறேன் நல்லா இருக்குதுன்னு. தெரியலையே,
அப்படிதான் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்படிதான் வைப்பேன். அப்படி வச்சாதான் நீ வச்சாலும் சரி, கிரி வச்சாலும் சரி, நான் நல்லா இல்லைன்னா சாப்பிடாமலாம் இருக்கலாம் மாட்டேன். நல்லா இருந்தால் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிடுவேன். நல்லா இருந்தால் சைலண்டாக சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். இன்னைக்கு செம்மையாக இருக்குது கவலை மீன் குழம்பு. சித்தி வந்திருக்காங்க. சித்திக்கு உடம்பு முடியல, இருந்தாலும் நீ மீன் குழம்பு வந்து ரிசல்ட் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாப்பிடாதா பாப்பா, உடம்பு சரியில்லாததுனால. அதனால ரிசல்ட் சொல்லிட்டோம், ஒரே ஒரு வா சாப்பிட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நல்லா தான் இருக்குது, நானே தான் சொல்லிட்டேன். நீ அப்புறம் தான் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டேன்னா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா. போகலாமாடா? சரி, நாங்கள் வந்து தண்ணி பெட் டேம் போயிட்டு தண்ணி பார்த்துட்டு குளிச்சுட்டு வர போகிறோம். அதிகமாகலாம் போகலாமா? குறைஞ்சிச்சு. தண்ணிலாம் திறக்கல, பெஞ்ச மழை தான் அவ்வளோ தூரம். நிறைய மழை. ஃப்ரெண்ட்ஸ், நானும் அத்தை பிரதாப் இவங்களாம் வந்து அணைக்கட்டுக்கு வந்திருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வச்சனை இறக்கலை தண்ணியில். நானும் வச்சனை இங்கே இருக்கும்ல, வச்சனுக்கு சளி தானே பிடிச்சிருக்கு. எங்கே போனோம்? சரி போகலாம். ஏன் அப்படியே போங்க ஒரு வாக்கு. அத்தை ஒரு வாக்கு அப்படியே நடந்து போங்க, நீட்டா அப்படியே ஒரு வாக்கு போங்க நடந்து. எங்கேயுமே வழுக்காது. நீங்க மேலே ஏறி வரீங்க, அப்படியே நீட்டா நடந்து சும்மா போயிட்டு வந்துட வேண்டியதான். அத்தை வந்து கீழே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு செட் ஆகாதுன்ட்டு நினையில. மீதி 2 பேரும் காணும் ஆளையே, அது நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி லெவலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு. முன்ன மாதிரிலாம் இல்லை. தள்ளி விட்டாங்கப்பா. அணைக்கட்டுக்கு போயிட்டு ஜாலியாக குளிக்கல. நான் வந்து தண்ணியிலே இறங்கல, அத்தையும் இறங்கல. இவங்க 2 பேர் மட்டும் சித்தியாவது இறங்குனாங்க. நடந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்களா, நடந்தாங்க, அவ்வளவுதான். வரக்குள்ள வந்து சிக்கன் ரைஸ் பரோட்டா வாங்கிட்டு வந்தா சாப்பிடுவாங்க. இவன் தான் மீன் குழம்பே சாப்பிட மாட்டானே. சிக்கனை ஒதுக்கிட்டா வெறும் ரைஸ் மட்டும் தான். அது ஃபுல்லா கோசு சாப்பிட்டாலே ஒத்துக்காது, ஃபீவர், சளி பின்னாடி ஆகும். பூரா சிக்கன் பொரி போடுங்க. ஆமா, அதுல நீங்க பார்த்தாலே தெரியும், கோஸ் தான் அதிகமா இருக்கு ரைஸ் விட. போடுவாங்க. சரி வந்து கடையை எங்க போனாலுமே சிக்கன் வாசனை வந்தாலே எனக்கு சிக்கன் வேணும். பிரியாணி கடை கிராஸ் பண்ணாலும் ரைஸ் கடை கிராஸ் பண்ணாலும் எனக்கு சிக்கன் வேணும். சித்தப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டான். 2 சிக்கன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. வாங்க சித்தப்பா வாங்க. ஒரு காருக்கு ஆனால அதையும் மீறி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் கார குழம்பு சாம்பார்லாம் வச்சா காரமாக இறங்குது. அதெல்லாம் சாப்பிடுவோம். மீன் வறுத்தா சிக்கன்லாம் செஞ்சா அதெல்லாம் சாப்பிடுவோம். முட்டை சாப்பிடுவோம். காரத்தில் போட்டு எடுத்துக்கிட்டலாம்.